வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக நாம் பார்க்கவிருப்பது வருமான வரித்துறை குறித்து. வருமான வரித்துறை அதாவது இந்திய சாமானியர்களுக்கு வருமான வரியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகிறது, இந்த மத்திய பட்ஜெட்டில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக கார் வாங்க நினைப்பவர்கள் பட்ஜெட்டிற்கு முன்பு கார் வாங்கி விடலாமா அல்லது பட்ஜெட் வரைக்கும் பொறுத்திருக்கலாமா, செல்போன், லேப்டாப் போன்றவற்றை வாங்க நினைப்பவர்கள் பட்ஜெட் முடிவதற்கு காத்திருக்க வேண்டுமா அல்லது பட்ஜெட்டிற்கு முன்பே வாங்கி விடலாமா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். கடந்த மத்திய பட்ஜெட்டில் வருமான வரிக்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டது. அதே போல இந்த மத்திய பட்ஜெட்டிலும் வருமான வரிக்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்முடன் இணைகிறார் வரித்துறை நிபுணர் திரு ஹரிசுதன். வணக்கம் சார். வணக்கம் விஷ்ணு சார். முதல்ல சீர்திருத்தங்கள், வரித்துறையில் இருக்கக்கூடிய தேவையான சீர்திருத்தங்கள் என்ன? ஏன்னா வரி டைரக்ட் டாக்ஸா இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டாக்ஸா இருந்தாலும் சரி, செலுத்துபவர்கள் கம்மி தான். நிறைய பேர் கட்டுறதே இல்லைன்ற ஒரு நிலை தான் இப்ப இருக்கு. அது போக இன்கம் டாக்ஸே கட்டாதவங்களுக்கு இப்ப 7 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு. இது மாதிரி கட்டாம போறவங்கள பிடிக்கிறதுக்கும் சரி, இல்ல மக்கள் கட்டாம போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சீர்திருத்தங்கள் என்ன தேவை, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும்? முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட், போன பட்ஜெட் தி நியூ கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரிம் பட்ஜெட், ஒரு மாச டைம் லைன் தான் இருந்தது. பட் இந்த பட்ஜெட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு adequate டைம், ஒரு 10 months டைம், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் செட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்கிற பட்ஜெட்னு சொல்லலாம். அதனால இந்த பட்ஜெட் ஒரு ரிஃபார்மேட்டரி பட்ஜெட்டா இருக்க போறது அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. பட் ரிஃபார்மேட்டரி பட்ஜெட்னா உடனே எல்லாத்தையும் வரி சலுகைகள் கொடுத்து எல்லாத்தையும் பண்றதை தவிர்த்து ஒரு கால்குலேட்டட் ரிஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபல்ல லாஸ்ட் 10 months கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற நிறைய பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ கொண்டு வந்துட்டு இந்த பட்ஜெட்டை என்ன பொறுத்த வரையிலும் வில் பி அலைனிங் தோஸ் பாலிசிஸ் தட் இஸ் பீங் எஸ்டாப்ளிஷ்ட் பை கவர்மெண்ட் ஃபார் தி லாஸ்ட் 10 months. ஓகே. சோ இந்த கடந்த 10 வருடங்கள்ல எந்தெந்த மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க அதையெல்லாம் முறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது ஒன்று. இரண்டாவது கடந்த 10 மாதங்களாக நியூ கவர்மெண்ட் எடுத்துட்டதுல இருந்து என்னெல்லாம் பாலிசி அனௌன்ஸ் பண்றாங்களோ இந்த பட்ஜெட்ல அந்த பாலிசியோட ஆக்ஷனை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ அந்த ஒன் ஆஃப் தி மேஜர் பாயிண்ட் இஸ் a taxation reform. ஓகே ஓகே. சோ இப்போ டாக்ஸேஷன் ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இதுல எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே. அது டாக்ஸேஷன்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. சோ டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லலாம். அதுல இன்டைரக்ட் டாக்ஸ்ல கடந்த 5 வருடங்களாக மிக பிரபலமாக பேசப்படும் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதாவது நம்மளுக்கு இப்போ 6 முதல் 7 வகையான மறைமுக வரிகள் இருக்கு. சிலது சென்டர் லெவி பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், சிலது ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்றாங்க. இந்த எல்லா டாக்ஸையும் இணைச்சு ஒரே டாக்ஸா பண்ணா மக்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரி, மக்கள் எல்லாருக்குமே ஈஸியா டாக்ஸ் பே பண்ண முடியும். சோ அதனால டாக்ஸேஷன் பேஸையே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டைரக்ட் டாக்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இந்த பட்ஜெட்ல பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி பீப்புள் இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெஷர்ஸ் நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன் ஆஃப் தி மெயின் கிரைட்டீரியா இஸ் இப்போ இண்டிவிஜுவல் அண்ட் சாலரி கிளாஸோட டாக்ஸ் ரேட்ஸ் கம்மி பண்ணணும், இல்லனா டாக்ஸ் அமௌண்ட்ஸ் கம்மி பண்ணணும். அப்போ பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி பீப்புள் வில் இம்ப்ரூவ். அதாவது பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும்னு சொல்றீங்க? பர்சன்டேஜ் இல்லனா ஸ்லாப்ஸ் கம்மி, ஸ்லாப்ஸ் அதிகப்படுத்தணும், எக்ஸம்ஷன் ஸ்லாப்ஸ். அது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது இவங்க கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ற பாலிசிஸ் லைக் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாக்கெல்லாம் இன்னொரு ஊன்றுகோலா இருக்கும்ன்றதுதான் மெயின். செகண்ட்லி டாக்ஸேஷன்ல இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லாஸ்ட் 10 months கவர்மெண்ட் நிறைய ரிஃபார்மேட்டரி மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வோடோபோன் கேஸ்ல மறுபடியும் நாங்க அப்பீல் பண்ண மாட்டோம், ஒரு ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதே இந்தியாவோட கடந்த நிலைப்பாடு இப்போ புது கவர்மெண்டோட நிலைப்பாடை சிக்னிபிகண்டா டிஃபரன்ஸா
வேர்ல்டுக்கு வந்து காட்டுறது. சோ அதனாலேயே இன்னும் நிறைய இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ லாஸ்ட் பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சம்ல இருந்து, அதாவது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து 2 லட்சத்துல இருந்து 2 லட்சமா உயர்த்தினாங்க. இந்த வருடம் அதே மாதிரி 2.5 லட்சத்துல இருந்து குறைந்தபட்சம் 3 லட்சமாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்ப மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே துறைகள் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாத்துக்குமே வந்து வரி சலுகைகள் அள்ளி வழங்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. அது வந்து இப்போ வரக்கூடிய செய்தித்தாள்களையும் வரக்கூடிய செய்திகளையும் வைத்து பார்க்கும் பொழுது அதுதான் அப்பட்டமாக தெரிகிற ஒரு விஷயமா பார்க்க முடியுது. இந்த நிலையில சாமானிய தனி மனிதனுக்கு 2.5 லட்சத்திலிருந்து குறைந்தபட்சம் 3 லட்சமாவது அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா பட்ஜெட்ல எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்றதுன்றது தான். சோ இதுல நீங்க கேட்டதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஸ்லாப்ஸ், இன்னொன்னு ப்ராஜெக்ட் மேக் இன் இந்தியா. நான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இண்டிவிஜுவல் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல வந்து லாஸ்ட் இயரே ஒரு இன்க்ரீஸ் வந்து நடந்தது. 2.5 lakhs மினிமம் டாக்ஸ் ஸ்லாபா கொண்டு வந்து அறிவிச்சாங்க. பட் லாஸ்ட் இயரே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இது வந்து 3 lakhs இருக்கணும் அப்படின்னு. எனக்கு கிடைச்சிருந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் லாஸ்ட் இயரும் ஒரு 3 lakhs இன்க்ரீஸ்க்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருந்தது. பட் கவர்மெண்ட் வந்து அது ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட், ரொம்ப அக்ரெசிவா போவேனான்றதுனால அது 2.5 நிறுத்திட்டாங்கன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல மோஸ்ட் லைக்லி இந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து 2.5 இருந்து 3 ஆறதுக்கு 3க்கு மேலேயே ஆகலாம். அதுக்கு வந்து நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுறது. இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி டிஸ்கஷன் இருந்த போது, அதாவது அவரோட பதவி காலத்துக்கு முன்னால், அப்ப அவர் சொல்லியிருந்தாரு மினிமம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து 5 lakhs வச்சிடணும். ஏன்னா கவர்மெண்டோட பிரின்சிபலும் வந்து கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் should not become a burden on the government itself. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால 5 lakhs இருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் so that people will be more encouraged to do voluntary compliance அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த வருஷம் 5 lakhs ஆகுமான்னு டவுட்ஃபுல் தான். பட் டெஃபினட்டா 3 lakhsக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு. வருமான வரி உச்சவரம்பு 2.5 லட்சத்திலிருந்து 3.5 லட்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. சார், இப்போ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 lakh 2.5 lakh பண்ணாங்க. அது மட்டும் தான் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம். அது போக பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம சேமிக்கக்கூடியது, அது போக நம்ம ஏதாவது செய்யக்கூடிய மெடிக்கல் செலவுகள், இது எல்லாமே வந்து இன்கம் டாக்ஸ் சலுகைக்காக நம்ம காமிச்சுக்கலாம். அது போக என்னென்ன சலுகைகள் இருக்கிறது, உதாரணத்துக்கு சொல்ல போனா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போடுறது கூட ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம இன்கம் டாக்ஸுக்கு காமிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகைக்காக காட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் என்ன இருக்கு? இந்த வருடம் இந்த மாதிரியான சலுகைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா சலுகைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறாங்கன்னா, வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறாங்கன்னா, வீடு வாங்கறதுக்காக கடன் வாங்குறாங்கன்னா அதுல வந்து அப் டு 2 lakhs, அதாவது லாஸ்ட் இயர் 1.5 lakhs இருந்தது, அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க 2 lakhsன்னு. அதுக்கப்புறம் லோன் வந்து டியூரிங் தி இயர் வாங்கினா, அதாவது 14-15ல லோன் வாங்கியிருந்தாலோ 13-14ல லோன் வாங்கியிருந்தாலோ ஒரு ஸ்பெஷல் எக்ஸம்ஷன், அதே ஹவுசிங் லோன்ல இன்னொரு அடிஷனல் 1 lakh கொடுத்திருந்தாங்க. சோ அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது தவிர 80Cன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த 80C செக்ஷன்ல வந்து பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட், ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய வகைகள் இருக்கு. ஈக்விட்டி இருக்கு, டெட் பேஸ்ட் இருக்கு. ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அந்த ஸ்கீம் வந்து நோட்டிஃபை ஆயிருந்தா அதுக்கு வந்து வரி சலுகைகள் இருக்கு. இதுக்கு வந்து கேப் வந்து 1.5 lakhs, 80Cல வந்து 1.5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து நம்மளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்ல நம்மள சார்ந்தார் டிபெண்டன்ட்னு சொல்லுவா, அப்பா அம்மா இல்லனா வைஃப், அவளுக்கு எடுக்கும் போது 15,000 வரைக்கும் டிடக்ஷன் இருக்கு. சர்டன் கேசஸ் இட் கோஸ் அப் டு 40,000. சோ அந்த மாதிரி நிறைய வரி சலுகைகள் இருக்கு. சோ இந்த வருடம் எந்த மாதிரியான வரி சலுகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? சோ இந்த வருடம் வந்து ஸ்பெசிபிக்கா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பார்க்கும்போது நம்ம வந்து 2 விதமா பார்க்கலாம். இவால ஒன்னு வந்து டெக்னிக்கலா வந்து நாங்க salaried கிளாஸ் அண்ட் நான் salaried கிளாஸ்னு சொல்லுவோம். சோ இந்த salaried கிளாஸுக்கு வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் வந்து லால இருக்கு. அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1996, 2006, 2002 அந்த மாதிரி பீரியட்ல பிக்ஸ் பண்ண டிடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்கு.
அது வந்து 100 rupees per child per month. ஓகே. சோ இப்போ 100 rupees per child per month எனக்கு இப்ப நான் படிச்ச வரைக்கும் வருமான வரி கூட வந்து 100 rupees மேல போயிடுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு நாளைக்கு. சோ இந்த 100 rupees per child per month எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு கான்செப்ட். அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கும் வந்து கேப் வந்து 15,000 ரூபாய் இருக்கு. சோ இந்த வருஷம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் மீல் டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காம முன்னாடி இருந்த மாதிரி salaried பீப்புளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். பட் சேலரிக்கு ஒன்னும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துட்டு ஒரு salaried எம்ப்ளாயினா ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 15-20 செக்ஷனை பார்க்காம எல்லாரும் வந்து எல்லா பாமர மக்களும் வந்து ஈஸியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி ஈஸியா டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வேணும். அது வந்து salaried பீப்புளுக்கு. நான் salaried பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் பண்றான்னா எஸ்எம்இ வந்து இந்த கவர்மெண்டோட மெயின் போக்கஸ் ஏரியால இருக்கு. அதாவது சிறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில். சோ அவளுக்கு வந்து ஸ்பெஷல் டாக்ஸ் இன்சென்டிவ் வரணும். இப்ப கூட ரீசெண்டா வந்து 10 கோடி 15 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கறா. பட் அதெல்லாம் தவிர்த்து ஒரு நம்ம வந்து இப்போ இந்த 80C ஒரு செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஒரு டெபாசிட் பண்ணி அதை ஒரு எஸ்எம்இ ஃபண்டா கிரியேட் பண்ணி அதை ஃபண்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது மக்களோட எதிர்பார்ப்பு. இந்த 2 கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியா வந்து 80C. அதை வந்து இந்த வாட்டி கவர்மெண்ட் நல்லா யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேச்சு இருக்கு, நிறைய டெல்லி மும்பை காரிடார் பத்தி பேச்சு இருக்கு. அது வந்து ரொம்ப 1.5 lakhs தான் கொடுக்குறா. அந்த 1.5 lakhsல வந்து ஒன்னும் ஒரு ஊண்டுதலே வரமாட்டேங்கிறது. சோ அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதை கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்தா பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட விருப்பம். சார், இப்போ மேக் இன் இந்தியா திட்டத்துல வந்து பல துறைகள் வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த துறைகளுக்கு வந்து நிறைய வரி சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ அண்மையில வெளியான நியூஸ்ல கூட பார்க்கும் பொழுது மொபைல் போன்ஸ், லேப்டாப் மாதிரியானது அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து வரி சலுகைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து 2014-2015 நிதியாண்டு முடிய போது, பொதுவா நிதியாண்டு முடிகிற நேரத்தில் நிறைய பேர் கார் வாங்குறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பவே வாங்கிடலாமா இல்ல பட்ஜெட்டுக்கு அப்புறம் வாங்கலாமா? ரீசன் ஏன் நான் இதை கேட்கிறேன் அப்படின்னா, மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு கீழே இந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கிடைத்தால் காரினுடைய விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை வரி சலுகைகள் கிடைக்காமல் போய்விட்டால் பிரச்சனை தான். சோ அதனால இப்ப கார் வாங்கிடலாமா இல்ல பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மேக் இன் இந்தியான்ற கான்செப்ட் வந்து ஒரு நல்ல காயின் பண்ணி வந்திருக்கிற கான்செப்ட். பல நாடுகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட்ல ஆல்ரெடி எலக்ட்ரானிக் செக்டர்ல பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சோ ஒரு பாலிசி ஏற்கனவே இருந்தது, அது கொஞ்சம் நல்லா ஆக்டிவா யூஸ் பண்ற மாதிரி இல்ல. அதாவது மாடிஃபைடு ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ்னு ஒன்று இருந்தது. இப்போ அதை நல்ல செயல்பாடுக்கு எடுத்துன்னு வந்து, அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் துறையில சர்டன் பார்சல் ஆஃப் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு வந்து டைரக்டா எக்ஸம்ஷன் கொடுக்கறாங்க, வரி சலுகைகள் சப்சிடி மாதிரி கொடுக்கறாங்க. பட் இப்ப இந்த மேக் இன் இந்தியால இன்னொரு ஆட்ரிபியூஷன் இப்போ ரீசெண்டா ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கிறது வந்து, இது வரி சலுகைகள் மட்டும் இல்லாம இன்டைரக்ட் டாக்ஸ் வரி சலுகைகள் மட்டும் இல்லாம டைரக்ட் டாக்ஸ்லயும் டாக்ஸ் ஹாலிடே கொடுக்கணும்ன்றாங்க. சோ அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா டெஃபினட்டா ப்ராடக்ட்ஸ் பிரைஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கார் செக்மெண்ட்ல வரும்போது வந்து நீங்க கார் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மறைமுக வரிகள், அதாவது ஒரு சின்ன கார் பாத்தீங்கன்னா ஒரு மறைமுக வரி வந்து கிட்டத்தட்ட 25%. சின்ன கார்னா sub 4 மீட்டர் கார், 4 மீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சின்ன ரக கார்கள். ஓகே, அந்த கார்ல வந்து கிட்டத்தட்ட 25% வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ், ஸ்டேட் டாக்ஸஸ் ரெண்டும் சேர்ந்து ஆக்குபை பண்றது. கொஞ்சம் பெரிய கார் பாத்தீங்கன்னா அந்த 4000 மீட்டர்ஸ் மேல கார் பாத்தீங்கன்னா அவ வந்து கிட்டத்தட்ட 45 to 50% ஆஃப் தி பிரைஸ் ஆஃப் தி காரே வந்து டியூட்டில போறது. சோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா டில் டிசம்பர் 2014 ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் மாதிரி கொடுத்து இதை ஒரு 4% 5% குறைச்சிருந்தா, அது இந்த வாட்டி கொஞ்சம் ரெவென்யூ பொசிஷன் ஆன் இன்டைரக்ட் டாக்ஸ் சரியா இல்லாதனால அதை வந்து டிசம்பரோட நிறுத்திட்டா.
பட் கார் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் வந்து சென்டிமெண்ட் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. கார் சேல்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி கீ இண்டிகேட்டர் ஃபார் எக்கனாமி. சோ அதனால இப்போ கார் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கா. சோ இந்த பட்ஜெட்ல அட்லீஸ்ட் ஒரு பர்மனண்டா ரிடக்ஷன் இன் டியூட்டின்னு இல்லாம ஒரு டெம்பரரி பீரியடுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்கு. பட் அதுல வந்து இன்னும் ஏன்னா எல்லாத்துக்குமே வரி குறைப்பு செஞ்சுட்டா கவர்மெண்ட்டுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால கொஞ்சம் கால்குலேட்டடா தான் அந்த மெஷர் எடுப்பான்னு தோன்றது. ஓகே, சோ அப்ப 4 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அதுல 1 இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரியிலேயே போயிடுது. சோ இதுல வந்து குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மத்திய பட்ஜெட்ல அதிகம் இருக்கிறதாக தான் பார்க்கப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியா வரி சலுகைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து வரி சலுகைகள் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. தனி மனிதனுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் நாங்க உங்களுக்கு இந்த தடவை நான் கொடுப்போம் இல்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சலுகைகளை தாண்டி எந்தெந்த மாதிரியான சலுகைகள் தேவைப்படுகிறது, கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற டாக்ஸேஷன் வந்து ரிஃபார்ம் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சோ அது தவிர வந்து இந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து ஜெனரலா எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு உந்தகத்தன்மை இருக்கு. அதோட ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்டோட லிமிட்டும் வந்து 2 lakhsல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்டோட பாலிசியில வந்து இப்போ மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா மாதிரி ஹெல்த்தி இந்தியா அப்படின்றதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா வச்சுக்கணும்ன்றது என்னோட வியூ. ஸ்பெசிபிக்கா ஒரு நம்மளோட நாடு மாதிரி இருக்கிற நம்மளோட நாட்டுல வந்து ஹெல்த்தி இந்தியான்ற ஒரு கான்செப்ட் வந்து ப்ரொமோட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ அப்படின்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இப்போ 80D லிமிட்டை வந்து கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலா இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்றதே வந்து ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன். சார் இப்போ ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. யார் பார்த்தாலுமே இப்போ எடுத்து எல்லாமே ஆன்லைன்ல வாங்குறது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்துருச்சு. இந்த நிலையில இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில தனியார் நிறுவனங்கள் ஆன்லைன்ல சேல் நடந்ததுல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி ட்ரேட் மினிஸ்ட்ரியில கொண்டு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து சேல்ஸ் டாக்ஸ் கட்டணும், நீங்க கட்டல அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கமும் சொல்லியிருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கான நடவடிக்கைகள் இந்த இதுல எடுப்பாங்களா? அந்த மாதிரி அதாவது சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறதுக்கோ இல்ல இந்த மாதிரி வரி சலுகைகள் உங்களுக்கு குறைக்கப்படும், இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்கக்கூடிய பொருட்களினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இந்த இதுல இருக்கா? ஓகே, இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ன்றது வந்து இது வந்து என்னன்னா நம்மளோட டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் பிசினஸ் அண்ட் டைனாமிசம் ஆஃப் தி கண்ட்ரியும் அலைன்டா இல்லன்றதுல தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகே, அதாவது ஒரு ஆன்லைன் வர்த்தகம்ன்றது அளவுக்கு நம்மளோட டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டியூன் ஆல. சோ அதுக்கு சில ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஆன்லைன் வர்த்தகம்னு மட்டும் இல்லாம ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து அடிக்கடி வந்து ட்ரேடோட போய் பேசிண்டு, ஒரு சேம்பரோட பேசிண்டு, மீடியாவோட பேசிண்டு இப்போ என்ன புதுசா பிசினஸ்ல வந்து இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். ஆன்லைன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அந்த பிசினஸ் மாடலை முதல்ல வந்து டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டா அதை வந்து இன்னும் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இருக்கிற சிக்கல்களை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பட் அதுல வந்து ஒரு வரி ஏய்ப்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு தோணல, அன்லெஸ் ஸ்பெசிபிக்கா ஏதாவது கேஸ் இருந்தாதான். பட் வரி ஏய்ப்பு இல்ல, இந்த பிசினஸ் மாடலுக்கு வந்து நம்மளோட டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து இது அப்கிரேட் ஆகல. இது வந்து இந்தியாவில மட்டும் இல்ல, பல வளர்ந்த நாடுகள்ல இந்த இ காமர்ஸ் ட்ரேடிங் அப்படின்றதுக்கு இப்போ சில நாடுகள் வந்து இ காமர்ஸ் ட்ரேடிங் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. பட் அது வந்து இந்தியாவில் இப்போதைக்கு வராதுன்னு தான் என்னோட கணிப்பு. அதனால ஆன்லைன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒன்னும் பெரிய இம்பாக்ட் வந்து இந்த பட்ஜெட்னால ஆயிடும்னு எனக்கு தோணுது. ஓகே சார், சோ இவ்வளவு நேரம் தனிநபர் வருமான வரி மட்டும் இல்லாம நிறுவனங்கள்ல ஏற்படுத்த அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் இல்ல குறைக்கப்படக்கூடிய சலுகைகள் எது நடந்தாலும் சாமானிய மக்களை அது எப்படி பாதிக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி விஷ்ணு. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை வரிகள், அதாவது குறிப்பாக வரிகளை பொறுத்தவரை வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கார், மொபைல், லேப்டாப் போன்றவற்றை வாங்க
உத்தேசித்திருக்கிறீர்கள் என்றால் மத்திய பட்ஜெட் முடியும் வரை சற்று பொறுத்திருக்கலாம் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பின் வரி சலுகைகள் வழங்கப்பட்டால் அவற்றின் விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால் மத்திய பட்ஜெட் முடியும் வரை பொறுத்திருந்து கார், லேப்டாப், மொபைல் போன் போன்றவற்றை வாங்கலாம் என்பது நிபுணர்களின் முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு துறையுடன் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.